நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொல்லியிருந்தேன், ஆஞ்சநேயர் கோயில் 3 ஆஞ்சநேயர் கோயில் சொல்லியிருந்தேன். கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய கார்த்த வீர ஆஞ்சநேயர், காட்டு ஆஞ்சநேயர்னு சொல்லுவாங்க. ரொம்ப விசேஷமான ஆஞ்சநேயர் கிருஷ்ணகிரியில் இருக்குது. அந்த ஆஞ்சநேயர் நீங்கள் போய் கேட்டுட்டு போனோம். அங்கே வந்து தேங்காய் கட்டி வைப்பா, ரொம்ப சிறப்பு. கல்யாணத்துக்காகவா, இடத்திற்காகவா, எந்த விஷயத்துக்கானாலும் அங்கே தேங்காய், மட்டை தேங்காய் கட்டி வைப்பாங்க. வளரும் நந்தி அந்த கோயிலில் இருக்குது. ரொம்ப விசேஷமான கோயில் அந்த கோயில். அந்த ஆஞ்சநேயரை போய் வேண்டினா நினச்ச காரியமெல்லாம் சக்ஸஸ் ஆகிடும். எவ்வளோ பெரிய போராட்டத்தில் இருந்தால் அந்த போராட்டம் காணாமல் பொருள் திருப்பி கிடச்சிடும். அதுக்கப்புறம் அந்த காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தேங்காவை எடுத்து அதுக்கப்புறம் டோக்கன் கொடுத்துருவோம். அந்த தேங்காவை எடுத்து அதை சுவாமிக்கு பூஜை பண்ணலாம். அந்த மாதிரி இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப விசேஷம். அதே போன்று 2வது கோவை மாவட்டத்தில் பீலமேட்டில் ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார். ரொம்ப அற்புதமான ஆஞ்சநேயர். அந்த ஆஞ்சநேயரை வழிபட்டால் அலங்காரம் பிரமாதமாக பண்ணுவாள் அந்த கோயிலில். அந்த ஆஞ்சநேயரை வழிபட்டால் போகிற எல்லா காரியமும் உங்களுக்கு சக்ஸஸ் தான். வெற்றி வெற்றி வெற்றி, ரொம்ப அற்புதமான வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கும். 3வது ஆஞ்சநேயர் ரொம்ப முக்கியமான ஆஞ்சநேயர். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நம்ம வந்து சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தூணில் ஒரு ஆஞ்சநேயர் இருப்பார். அடேங்கப்பா, அந்த ஆஞ்சநேயருக்கு எவ்வளோ பெரிய சக்தி. என்கிட்ட அங்கே கோயிலில் இருக்கிற ஒரு சொன்னார், சார் எனக்கு பல விஷயம் ஜெயிச்சது இந்த ஆஞ்சநேயர்கிட்ட வேண்டி தான். அந்த தூணில் இருக்கிற ஆஞ்சநேயர் பிரமாதமான ஆஞ்சநேயர். அந்த ஆஞ்சநேயரை வழிபட்டால் போகிறோம் எல்லா காரியங்களும் வெற்றி வெற்றி வெற்றி. இன்னும் ஒரே ஒரு கோயில், 3 கோயில் சொன்னேன்னு சொன்னால் 4வது கோயில் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி சுவாமி திருக்கோயிலில் சுவாமியை வழிபட்டு வந்துட்டதுக்கப்புறம் நேராக நரசிம்மர், வா என்று அழைக்கக்கூடிய அற்புதமான நரசிம்மருக்கு பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் தூணில் இருப்பார். ரொம்ப அற்புதமான சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர். இந்த மாதிரி இந்த 4 ஆஞ்சநேயர் இன்னும் நிறையா இருக்குது. அசோக் பில்லரில் ஒரு ஆஞ்சநேயர், நங்கநல்லூரில் ஆஞ்சநேயர், நாமக்கல்லில் ஆஞ்சநேயர், பல்வேறு விதமான ஆஞ்சநேயர் வழிபாடு இருந்துருக்கு. தாராபுரத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வழிபாடு, பல்வேறு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் இதை பற்றி நம்ம சொல்ல